ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த டே. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜூஸியான ஒரு பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாஸ்தா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கோம். வெங்காயமும் அதே மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கரம் மசாலா, கறி மசாலா 2மே மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கோம். தனி மிளகாய் தூள் கொஞ்சம், புதினா, கொத்தமல்லி. இதுதான் தேவையான பொருள். இதை வச்சு தான் ஒரு குயிக்காக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஒரு குக்கிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடாகட்டும். பாஸ்தாவை தனியாக வேக வச்சு அதை வடித்து அதுக்கப்புறம் கிரேவி செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி இப்படி செய்கிறதுங்காட்டிலும் இப்போ நம்ம செய்கிற மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஸ்பீடாக நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது சேர்க்குறோம். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா அதில் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின வெங்காயம், ரொம்ப பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்க்கும் போது நம்ம வதக்கிற டைம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் எவ்வளோ அளவுக்கு பொடிசாக நீங்கள் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடிசாக சாப் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க. இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு இல்லை. அந்த வெங்காயத்தோட கலர் மாதிரி பச்சை வாசனை போச்சு அந்த மாதிரினா ஓகேவாக இருக்கும். இப்போ நல்லா எண்ணெயில் வதங்கிருச்சு. கலர் மாறிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை நல்லா போகணும். நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கும்போது இந்த பாஸ்தா ஸ்மெல், டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேருங்க இஞ்சி பூண்டு. கடையில் வாங்குகிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயவு செஞ்சு சேர்த்துறாதீங்க. நம்ம செய்கிற டிஷ்ஷோட டேஸ்ட்டே கெடுத்துரும். இதோட பொடியாக நறுக்கின வெங்காயம், அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா கலந்துருச்சு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகணுன்னா இதோட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடும்போது சீக்கிரமாக வதங்கிரும். இப்போ நல்லா வதக்கி விடுங்க. ஏற்கனவே இப்போ ஒரு நல்ல கிரேவி மாதிரி வந்துருச்சு. இன்னும் நம்ம எந்த மசாலாவும் இதில் சேர்க்கல. உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கோம். இதோட இப்போ நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தாச்சு. இதோட நம்ம கொஞ்சம் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இதோட சிக்கன் மசாலா அப்படி இல்லைன்னா கரம் மசாலா, கறி மசாலா எதனாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா வேணுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கறி மசாலா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை, இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கிரேவி பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்க போகிறோம். இன்றைக்கி நான் வந்து 1 பவுல் பாஸ்தா எடுத்திருக்கேன். 1 பவுல் பாஸ்தாக்கு 1½ கப் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னா 2 கப் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஜூஸியாக தான் செய்ய போகிறேன். அதனால் ஒரு 2 கப் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கணும். இப்போ இந்த டைமில் வந்து உப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் செக் பண்ணி கரெக்டான உப்பு அளவில் கொஞ்சம் கரெக்டாக போட்டுருங்க. உப்பு செக் பண்ணதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் இதோட நம்ம கழுவி வச்ச பாஸ்தாவை அப்படியே போடாதீங்க. பாஸ்தா வந்து ஒரு அலசாவது அலசிட்டு உடனே எடுத்துருங்க. அந்த அலசி நம்ம எடுத்து வச்ச பாஸ்தாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருந்ததுனால கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பாஸ்தா ரெடி பண்ணும்போது அங்கங்கே கீழே போட்டு வச்சுருப்பாங்க. அப்படி தான் பேக் பண்ணுவாங்க. அதனால் நம்ம ஒரு டைம் அலசி எடுத்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஏற்கனவே நல்லா தாராளமாக தண்ணி விட்டு ஒரே ஒரு டைம் வந்து அந்த பாஸ்தாவை அலசி எடுத்திருக்கேன். நம்ம இப்போ எடுத்திருக்க பாஸ்தா வந்து அந்த எல்போ மாதிரி இருக்கிறதுனால அது உள்ள
தேவையில்லாததெல்லாம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு அலசி நம்ம இதோட சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு, குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நான் ஸ்லோ குக் தான் பண்றேன். 2 விசிலுமே வந்து ஸ்லோவா தான் வச்சு எடுக்கிறேன். ஸோ நல்லா கலந்துருச்சு. நான் சேர்த்துருக்க தண்ணி வந்து இந்த பாஸ்தா ஓரளவு நல்லா வெந்து, கொஞ்சமா தண்ணி இருக்கும். கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாதிரி தண்ணி இருக்கும். ஸோ நான் இத வந்து சிம்ல வச்சு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஃபாஸ்ட்டா வைக்கும்போது தண்ணி நல்லா எவாப்ரேட் ஆயிட்டு கீழ புடிச்சிரும். அதனால சிம்ல வச்சுட்டு 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். இப்ப ஓப்பன் பண்ணி பாருங்க. கொஞ்சம் தண்ணியும் இருக்கு. அதே டைம்ல பாஸ்தா நல்லா வெந்திருக்கு. இது போக போக அந்த தக்காளி, வெங்காயம் நம்ம பேஸ்ட்டா அரைச்சு மசாலாலாம் சேர்த்துருக்கனால போக போக திக்காயிரும். இப்போ கொஞ்சம் ஜூஸியா இருக்க மாரி இருக்கு. ஜூஸியா வேணும்னா உடனே சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆற விட்டீங்கன்னா அப்படியே திக்காயிரும் இது. ஸோ நம்மளோட ஜூஸியான பாஸ்தா ரெடி ஆயிடுச்சு. இதோட நம்ம கொத்தமல்லி, புதினா சேர்த்து சூடா சாப்பிடலாம். இந்த மழை டைம்ல இந்த மாரி சூடா செஞ்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில கொஞ்சமா கொத்தமல்லி, புதினா சேர்த்து சாப்பிடுறதுக்கு தயாரா இருக்கு நம்மளோட ஜூஸி பாஸ்தா. ஓகே வியூவர்ஸ், தேங்க் யூ.